ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரமும் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் திருமலை திருப்பதி பற்றிய சில முக்கியமான செய்திகளையும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்களும் நாளை அதிகாலை 3 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்களும் சேர்த்து 14,000 டோக்கன்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி இஷ்யூ பண்ணாங்க. எல்லா டோக்கன்ஸுமே காலையில் 5 மணிக்குள்ளே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 எஸ்எஸ்டி கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி கொஞ்சம் குறைவான டோக்கன்ஸ் கொடுத்ததற்கான காரணம், நாளை திருமலை கோவிலில் ஆணிவார ஆஸ்தானத்தை முன்னிட்டு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்க இருக்குது. திருமலை கோவிலில் வருடம் 4 முறை கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்கும். கோவிலில் நடக்கக்கூடிய பெரிய விழாக்களுக்கு முன்னாடி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்கும். வரக்கூடிய ஜூலை 16ஆம் தேதி திருமலை கோவிலில் ஆணிவார ஆஸ்தானம் நடக்க இருப்பதை முன்னிட்டு நாளை ஜூலை 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்க இருக்குது. கோவில் ஆழ்வார் திருமஞ்சனத்தை முன்னிட்டு நாளை அதிகாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் எல்லாவித தரிசனங்களும் திருமலை கோவிலில் ரத்து செஞ்சுருக்காங்க. நாளை ஜூலை 9ஆம் தேதி காலை 6 மணியிலிருந்து 10 மணி சமயத்தில் கோவில் முழுவதுமே கழுவி சுத்தம் செய்யக்கூடிய காரணத்தினால இந்த 4 மணி நேரம் எந்த தரிசன சேவைகளும் இருக்காது. நாளை ஜூலை 9ஆம் தேதி 2 தரிசனங்கள் முழுமையாக கேன்சல் பண்ணியிருக்காங்க. அஷ்டதல பாத பத்மாராதனா சேவாவும் விஐபி பிரேக் தரிசனமும் நாளை ஜூலை 9ஆம் தேதி கோவில் ஆழ்வார் திருமஞ்சனத்தை முன்னிட்டு கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணியிருக்காங்க. நாளை காலை 11 மணியிலிருந்து எப்பவும் போல் எஸ்எஸ்டி டோக்கன் தரிசனம், டோக்கன் இல்லா சர்வ தரிசனம், 300 ரூபாய் தரிசனம், அர்ஜித சேவா தரிசனம், இது போன்ற எல்லா தரிசனங்களுமே காலை 11 மணியிலிருந்து ஆஸ் யூஷுவல் ரெஸ்யூம் பண்ணிடுவாங்க. ஜூலை 16ஆம் தேதி திருமலை கோவிலில் ஆணிவார ஆஸ்தானம் நடக்கக்கூடிய காரணத்தினால அன்றைய நாளும் விஐபி பிரேக் தரிசனம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூலை 9ஆம் தேதி மற்றும் ஜூலை 16ஆம் தேதி இந்த 2 நாட்கள் விஐபி பிரேக் தர்ஷன் திருமலையில் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஜூலை 9ஆம் தேதிக்காகவும் ஜூலை 16ஆம் தேதிக்காகவும் ஜூலை 8ஆம் தேதி மற்றும் ஜூலை 15ஆம் தேதி விஐபி பிரேக் தரிசனத்திற்காக கொண்டு வரப்படக்கூடிய எந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸும் ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க என்பதையும் டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் எப்பவும் போல் இன்றைக்கி அதிகாலை 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் மட்டுமே அங்கே கொடுத்தாங்க. அங்கேயும் எல்லா தரிசன டோக்கன்களும் கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் இருக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையின் 50வது படியில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த டோக்கனை வாங்கிட்டு ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக மட்டுமே தான் நீங்கள் நடந்து வர முடியும். 50வது படியில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கனை 1250வது படியில் ஒரு முறை ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் அந்த திவ்ய தரிசன டோக்கன் திருமலை தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். இல்லைனா அந்த டோக்கன் செல்லாது. ஸோ 50வது படியில் ஸ்ரீவாரிமெட்டில் திவ்ய தரிசன டோக்கன் வாங்கக்கூடியவங்க மறக்காமல் 1250வது படியில் உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. நேற்று திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 78,912. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 32,039. நேற்றைய உண்டியல் காணிக்கை 3.83 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் 23 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 8 முதல் 10 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய கபிலேஸ்வரர் கோவிலில் ஜூலை 18ஆம் தேதி தொடங்கி ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் 3 நாட்கள் வருடம் ஒரு முறை நடக்கக்கூடிய பவித்ரோத்சவ விழா நடக்க இருக்குது. அதே போல் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் ஜூலை 16ஆம் தேதி தொடங்கி ஜூலை 18ஆம் தேதி வரைக்கும் 3 நாட்கள் வருடம் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஜேஷ்டாபிஷேக விழா நடக்க இருக்குது. இன்று 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 2.5 மணி நேரத்திலிருந்து 4.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 2 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 8 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இன்ஃபேண்ட் தரிசனத்திற்காகவும் டோனார் தரிசனத்திற்காகவும் சுபதம் என்ட்ரி வழியாக தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.